நோ சொல்லு மணி. ரொம்ப நாளா வர வேண்டிய பைசா வந்துருக்குது. ஐயா சந்தோஷம் தான் பண்ணுதா? சந்தோஷம் தான். பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரெண்டு என்ன சொல்றான், என்ன கூட வந்து பிஸ்னஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டு சொல்றான். இன்னொரு ஃப்ரெண்டு என்னன்னாக்கா அந்த பிஸ்னஸ் வேணா நீ என்ன கூட வந்து பிஸ்னஸ் பண்ண அவன் சொல்றான். ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்ணலாம்? நீ தெளிவாக யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி உனக்கு ஒரு தொழில் மனசில் தோணா அதை பண்ணு பண்ணி. இல்லைண்ணா ஃப்ரெண்டு நல்ல மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறான்னு கூப்பிட்றானுங்க. எதனா ஒரு பக்கம் போகலான்னு யோசனை பண்ணுறேன். பார்த்து எதே நம்பி போகாது, சுயநலம் ஏதாவது இருக்க போகுது. நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன நான் சுயநலம்? என்னப்பா என்ன ஏன் எல்லாமே இப்போ வெளுத்துதான் பால் நினைப்பேன் அப்படின்ட்டியா? எனக்கு ஆந்த நரிக்கதை தெரியுமா? அது நான் ஆந்த நரிக்கதை கதை தான். ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாட்டை ஆள்ற ராஜா, அவருக்கு ஒரு வாரிசு இருந்திருக்கு. அது நல்லா சீராட்டி பாராட்டி நம்ம சாதாரணமாக குடும்பத்தையே நல்லா வளர்ப்போம். ஆமாம் ஆமாம். ராஜா எப்படி வளர்ப்பாரு, அவங்களுக்கு பாசமாக வச்சு அந்த நல்லா வளர்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு இதில் என்ன பண்ணி குழந்தை ஒரு நோய் வாய்ப்பட்டு இதாகிட்டு இருக்குது, இறந்துட்டு இருக்குது. இறந்துச்சு. அப்போ ரொம்ப வேலைக்குள்ளாகிட்டு இருக்காரு ராஜா. அதுதான் சொல்ல நாக்குமோ அது அந்த இதில் ஆகிட்டு ரொம்ப யார்கிட்டையும் குடி குத்தி பேசலையா, பையனை வீட்லேயே வச்சிடறேன் விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்லேயே போச்சுலாம். ஆமாம், பதியத்தூர விடமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிடுறாரு. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ராஜாவாக இருந்தால் கூட எல்லாரும் ஒன்று தான், உலக வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதெல்லாம் மாற்றி பண்ண முடியாது. எதை எப்படியோ அப்படிதான் பண்ணணும், ப்ராப்பராக தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல எடுத்துன்னு சுடுகாட்டுக்கு எடுத்து போயிருக்காங்க. சுடுகாட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. பதிலான்ட்டு போயிட்டு குழந்தைய போச்சுட்டு கிளம்பி வர நேரத்தில் இது வந்துடுது ஆந்தை. ஆந்தை வந்து இப்போ ராஜாவுக்கு ரொம்ப நல்ல கருத்தாக சொல்லியிருக்கு. என்ன ராஜா, உங்கள் குழந்தைய எப்படிலாம் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் வளர்த்துருப்பீங்க, அது கூட ஒரு மாதிரி கூட இறந்துட்ட உடனே வச்சுட்டு ஒரு நாள்னா அது கூட இருக்கக்கூடாதா? நீங்கள் இந்த கோயிலுக்கு சாகிற நல்லது தானே சொல்லுங்க. அது சொன்னோம் ராஜாவுக்கு ஒரு இதாகுது. சரி ஆந்தை வந்து போல சொல்லுத, நம்ம அப்படியே இருந்துட்டு தான் போனோம் சேர்ந்து இல்லையா அப்படின்ட்டு சுடுகாட்டிலே இருந்துடுறாங்க. ராஜா அவங்க ஃபேமிலி எல்லாம் சுடுகாட்டு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நரி வந்துடுது. நரி வந்து ஒரு விஷயம் கருத்தை சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, ராஜா குழந்தை போனது போயிடுச்சு, ஆமா ரைட் தான், எத்தனை வந்தீங்க போச்சுட்டீங்க, இதுக்கப்புறம் இது கூட இருக்கிறதுனால ஒன்னே வந்துட போறது கிடையாது உங்களுக்கும். அது ரைட் தான், நரி சொல்றதான் ரைட்டா தான். அதான் நீங்க அதெல்லாம் காட்டு போய் ரொம்ப மோசமான ஏரியா இது, யானை வரும், அப்புறம் ஏதாவது விலங்கு வரும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆக போகுது ராஜா, நீங்க போச்சுட்டு நீங்க இதோட கிளம்பிடுங்க, எதுக்கு இங்கே வெயிட் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கு. ரெண்டும் நல்லது தான் சொல்லுது. நல்லது தான் சொல்லுது. ராஜாவுக்கு என்னடா ஆந்தை சொல்கிறதுக்கு ஆகிருந்தா நரி சொல்கிறதுக்கு ஆகிருந்தான்ட்டு நீ சொன்னி அதே போல தான், இவன் பேச்சுக்காக இருந்தா அவன் பேச்சுக்காக இருந்தான்னு அப்படி இருந்துருக்கு. சரி ஒரு பக்கமாக ஒரு முடிவு பண்ணிருக்காரு, நரி சொல்கிறது தானே இப்போ கரெக்ட் தான், குழந்தையோட போத நமக்கு ஏதாவது விலங்குகளால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புறோன்ட்டு கிளம்பிட்டு இருக்காரு ராஜா. ராஜாவும் கிளம்பிடுறாரு. கிளம்பிட்ட உடனே இங்கே பிரச்சனை ஆகுது. எங்க நரிக்கும் ஆந்திக்கும். நரிக்கும் ஆந்திக்கும் பிரச்சனை ஆகுது. ஆந்தை என்ன பிளான் பண்ணுதுன்னா, நைட்ல தான் அது நல்லா கண் தெரியும். அது வரைக்கும் ராஜாவை இங்க காவல் காக்க வச்சோம்னா நரி சாப்பிட முடியாது அந்த பணத்தை. ஆமா, அதுக்கு ஆந்தை பிளான் பண்ணுது. நரி என்ன நினைக்கிறான்னா, நைட் ஆச்சானா அந்த பங்குக்கு வந்துருமே, இப்ப இவங்க போயிட்டாங்கன்னா இப்ப நம்ம சாப்பிடலாம்னு நரி நினைக்குது. இப்ப இதுல பாத்தேன்னா பொதுநலமா பேசின ஆந்தியாண்டியும் பொதுநலம் இல்ல, நரியாண்டியும் பொதுநலம் இல்ல. இப்ப அவங்களோட சுயநலம் தான் இங்க இருக்கிற பணத்துல தான் அது. அந்த மாதிரி நீ ஏதாவது பணத்தை வச்சுன்னு தேவையில்லாத போய் ஏன்னா வம்பள மாட்ட போற, பார்த்து உசாரா நடந்துக்க, அதுக்காக சொல்றேன்.
சரியா? இவ்வளவு தெளிவெல்லாம் எனக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கண்ணா. அப்படியா? ரொம்ப நன்றிண்ணா. இருக்கட்டும். சரிண்ணா சரிண்ணா.